வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? நாக்சர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. சாப்பிடுப்பா, சாப்பிடு. வீடு எப்படி பாருக்கு? என்னம்மா, எனக்கு இந்த வீடு என்ன புதுசா? இது கௌதம் வீடா இருக்கும் போது எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப இது உங்க வீடு. மனசு நிறைஞ்சு சொல்றேன், வீடு சூப்பரா இருக்குமா? வீடு சூப்பரா தான் இருக்கு. என்ன இதுல கௌதமுக்கு தான் வாழ கொடுத்து வைக்கல. பொண்டாட்டியோட கோயில ஒண்ணும் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கான். இதான் தலை விதிங்கிறது. தலைவிதி இல்ல பைரவி, அவங்க திமிருக்கு கிடைச்ச தண்டனை. இதோட போயிடாது. இன்னும் அவங்க எவ்வளவு கேவலப்பட போறாங்கன்னு பாருங்க. சரி, அவர் பேச்ச விடுங்க. நம்ம பார்ட்டியை கொண்டாடுவோம். கார்த்திக், சாப்பிடலாமா? ஆரம்பிக்கலாம் அஞ்சலி. அங்கிள் வாங்க. வாங்க வாங்க ஆண்டி. வாங்கப்பா, சாப்பிடலாமா? அடடே, பார்ட்டியை செம்மையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. கௌதம் இலக்கிய கிட்ட இருந்து சொத்தை வாங்கினதுக்கு ஊரையே கூட்டி ஃபங்க்ஷன் வச்சிருக்கணும். அதுக்கு டைம் இல்ல, அதனாலதான் சிம்பிளா வச்சிட்டோம். அங்கிள் வாங்க அங்கிள், உட்காருங்க. என்னங்க? அப்படிதான் வாங்க அங்கிள். Come on. ஆடு அப்படிதான். ஏய் அங்கிள் அங்கிள் இங்க வாங்க. இருமா, கார்த்திக் நீயும் ஆடணும். ஆமா. எங்க சுந்தர வழியே Thank you uncle. தாட்சாயினி. அப்பா கார்த்திக், சூப்பர். கார்த்திக், சூப்பர் பார்ட்டி, சூப்பர் கேதரிங். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அங்கிள், நீங்க எங்களுக்கு சொத்தை வாங்கி கொடுத்த சாமி அங்கிள். உங்களுக்கு இத கூட செய்யலனா எப்படி அங்கிள்? சூப்பரா சொன்னீங்க கார்த்திக். ஆனா என்னதான் சொத்து நம்ம கையில இருந்தாலும் கம்பெனிலும் கௌதம் என்டர்பிரைசஸ் தானே இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு கடுப்பாகுது. ஆமால ஆமால, அந்த கௌதம் பேரை கேட்டாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என் கம்பெனிக்கு அவன் பேர் எதுக்கு மாத்தணும்? அதுக்கு எதுக்கு பிரச்சனை? உடனே கம்பெனி பேரை மாத்திடுங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். சூப்பர் ஐடியா ஆண்டி. ஆனா என்ன பேர் வைக்கிறது? இதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஏன் பேரு கம்பெனிக்கு வைங்க. அஞ்சலி என்டர்பிரைசஸ் எப்படி நல்லா இருக்குல்ல? அஞ்சலி என்டர்பிரைசஸ். எஸ்எஸ்கே, என்ன இது? கம்பெனி பேரை மாத்துறதுல இவ இவ்வளவு ஸ்பீடா இருக்கா? நம்ம கைக்கு வரப்போற கம்பெனிக்கு அஞ்சலி பேரை வச்சானா அவங்க அம்மா பேரை வச்சானே. விடு. நல்ல ஐடியா. என்னப்பா ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அது வந்துமா,
அஞ்சலி என்டர்பிரைசஸ்ங்கிறது சூப்பரா இருக்குன்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்லம்மா, சூப்பர்மா. ஆமாமா, அஞ்சலிங்கிறது ராசியான பேரு. கம்பெனிக்கு அஞ்சலி பேரை வச்சா தொழில் சும்மா பிச்சுக்கிட்டு போகும், போகும். என்ன மாப்ள? ஆமா அத்தை, அஞ்சலிங்கிறது நல்ல பேர் தான். ஆமா. என்ன பேசுற கார்த்திக்? பேர் நல்லா இருந்துட்டா போதுமா? மத்த விஷயத்தெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாத்தியா, இந்த கம்பெனி உருவாகிறதுக்கு மூல காரணமே நான் தான். நஷ்டத்துல தவிச்சிட்டு இருந்த பிசினஸ் நான் தான் டேக் ஓவர் பண்ணி டே அண்ட் நைட்டா உழைச்சு ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணேன். அப்ப கம்பெனிக்கு என்னோட பேரை தானே வைக்கணும். ஹம். பேசாம பேரை பைரவி என்டர்பிரைசஸ்னு மாத்துங்க. தாட்சாயணி பதவி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டாதான் நம்ம நடுவுல புகுந்து சொத்தை அடிக்க முடியும். நீங்க கம்பெனியை டெவலப் பண்ண உதவி பண்ணிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப இந்த மொத்த சொத்தையும் கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து காப்பாத்துனது யாரு? நானும் கார்த்திக்கும் தானே. ஆமால. அப்ப எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேரை வைக்கிறது தானே முறை. அதனாலதான் என் பேரை வைக்க சொல்றேன். கரெக்ட்மா, சூப்பர்மா. ஆமாமா, கம்பெனி அஞ்சலி பேர்ல தான் இருக்கணும். அவ்வளவுதான். சிந்தாமணி, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ மூக்க நுழைக்காத. ஏன் எங்க அம்மாவையே அதட்டுறீங்க? அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தானே. அஞ்சலி விடுங்க அத்தை, இப்ப பார்ட்டியில் எதுக்கு பிரச்சனை? அத அப்புறம் பாத்துக்கலாமே. இல்ல கார்த்திக், இப்பவே இத முடிவு பண்ணிரணும். முதல்ல என் பேர்ல அஞ்சலி கேஃபே நீங்க ஆரம்பிச்சதும் அந்த கௌதம் இலக்கிய தடுத்துட்டாங்க. இப்போ பைரவி ஆண்டி தடுக்கறாங்க. நம்ம தொழிலுக்கு ஏன் பேரை வைக்கணுங்கிற ஆசை இப்பதான் நிறைவேறுது. அதெல்லாம் முடியாது. நம்ம கம்பெனிக்கு ஏன் பேர் தான் வைக்கணும். சொன்னா கேளு அஞ்சலி. உன் பேரை வச்சா இண்டஸ்ட்ரியில யாருக்குமே தெரியாது. அதுவே என் பேரை வச்சா மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். அதனாலதான் சொல்றேன், கேளு. என்ன பேசுறீங்க? அப்ப என் பொண்ணு பேரை வச்சா கம்பெனி நஷ்டமாயிடும்னு சொல்ல வரீங்களா? இங்க பாருங்க, பாத்தியா? நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. ஆண்டி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கம்பெனியோட பேரு அஞ்சலி என்டர்பிரைசஸ் தான். கார்த்திக், என் பேரை வைப்பீங்களா மாட்டீங்களா? உங்க வைஃப்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? அது வந்து சொல்லுங்க மாப்ள. அஞ்சலி ரொம்ப ராசியானவ. அவ பேரை வச்சா கம்பெனி ஓஹோன்னு பெருசாகும். அவ பேரை வைங்க. சரிங்க அத்தை, கம்பெனி பேரை அஞ்சலி என்டர்பிரைசஸ்னே மாத்திரு. அஞ்சலி என்டர்பிரைசஸ் சூப்பர். அத்தை, அஞ்சலி ஆசைப்படுற அத்தை, விட்டுருங்க அத்தை. சிஸ்கி, இந்த இளிச்சவாயன் கார்த்திகை ஏமாத்தி அஞ்சலி நினைச்சதை சாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ கையில அதிகாரம் வர்றதுக்குள்ள சொத்தை புடுங்கிடணும். புடிங்கிருவோம். இரு. ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இது யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. இதுக்கு சரியான ஆள் யாரு? இலக்கியா, அவதான் சரியான ஆள். அவளேதான். இத சொன்னதும் அவ வெந்த ஆமாமா, சூப்பர் அஞ்சலி. அவளை வெறுப்பேத்து, நல்ல வெறுப்பேத்து. அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். ஒரு நிமிஷம். இதை ஃபோன் இப்பவே பண்ணு. பண்றேன். யார் ஃபோன் பண்றாங்க? அஞ்சலியா? அவ எதுக்கு ஃபோன் பண்றா? அஞ்சலி ஏதாவது பேசுறதுக்கு ஃபோன் பண்ணிருப்பா, நீ ஃபோன் எடுக்காத. வேண்டாம். ஆமா இலக்கு, அவகிட்ட பேசினா நம்ம நிம்மதி தான் கெடும். நீ பேசாம சாப்பிடு. இருங்க, அவ என்னதான் சொல்றான்னு பாப்போம். ஏய், என்ன சொன்ன கேட்க மாட்டேங்கிறா. ஹாய். வீடு இல்லாத நாடோடிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ, கோவில்ல செட்டில் ஆயிட்டீங்களா? கோயில வேற பொட்டல சாப்பாடு. சூப்பர். நீங்க இப்படியே இருக்கணும்னு என்னோட ஆசீர்வாதம். ஏய், என்னடி கிண்டலா? நீ மட்டும் என் கையில கிடைச்சா தாங்க மாட்டேன். இப்ப எதுக்கு நீ ஃபோன் பண்ண? சொல்றேன். பாருங்க என் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஹாய். உங்களை வீட்டை விட்டு விரட்டினதுக்காக இன்னைக்கு டின்னர் பார்ட்டி ஏற்பாடு பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் அஞ்சலி, என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணத்துல நீங்க குடிச்சு கும்மாளம் அடிச்சு பார்ட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க.
உங்க சாபத்துக்கு நன்றி. நீங்க இன்னும் டென்ஷன் ஆகிறதுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்லவா? இத்தனை நாளா கௌதம் என்டர்பிரைசஸ்னு இருந்த கம்பெனி இனிமே அஞ்சலி என்டர்பிரைசஸ்னு ஆக போகுது. என்னது? ஏன் பேரு கம்பெனிக்கு வைக்கிறதுக்கு கார்த்திக் ஒத்துக்கிட்டாரு. ஏய் என்னப்பா கௌதம், பேர் மாற போகுது, அஞ்சலிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டியா? ஏய் இப்போ மட்டும் நீ என்கிட்ட நேர்ல வாழ்த்து கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு இரங்கல் செய்தி தான் வந்திருக்கும். நாங்க அங்க இல்லாததால ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, இது என் வீடு. இங்க யார் வேணாலும் வந்து ஆட்டம் போடுவாங்க. அதை கேட்க நீ யாரு? கௌதம், நீங்க பேசாம அமைதியா இருங்க. என்னடி இலக்கியா, நீயும் இந்த செலிப்ரேஷன்ல வந்து ஆட்டம் போட வரியா? எதுக்குடி? நானும் உங்க கூட சேர்ந்து சாகிறதுக்கா? என்னது சாகிறதுக்கா? என்னடி உளறிட்டு இருக்க? உளறலடி, இன்னும் சில நிமிஷத்துல நீங்க எல்லாருமே சாக போறீங்க. ஆ? என்னது? என்ன சொல்ற? என்ன? அவ ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாங்க எதுக்குடி சாகணும்? பாம் வெடிச்சா சாகாம உயிரோட இருப்பியா? ஆமா. பாமா, ஹலோ, என்ன உளறீங்க? என்ன எங்களை பயமுறுத்தி வெறுப்பேத்தலாம்னு பாக்குறீங்களா? பயமுறுத்தல கார்த்திக், அந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் வெடிக்க போகுது. ஐயோ, ஏய் என்னடி வீடு சொத்தெல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறமா மூளை குழம்பிடுச்சா? நீ பாம் இருக்குன்னு சொல்லுவ, அதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருக்கணுமா? அட நம்புங்க மேடம், எங்களெல்லாம் துரத்திட்டு இப்படி நீங்க பார்ட்டி கொண்டாடுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதான் நாங்க இல்லாத வீட்ல யாருமே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வரும்போதே பாம்ப செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா. ஏய் கதை விடாத, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நாங்க கிடையாது, சரியா? கதை கிடையாது அஞ்சலி, நிஜம். எல்லாரும் ஒரு 10 செகண்ட் அமைதியா இருந்தா அந்த பாம்போட சவுண்ட் உங்களுக்கே கேட்கும். ஐயோ சத்தம் கேக்குது. ஐயோ, இலக்கியா பாம் வச்சிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது அஞ்சலி? கேக்குதா? இப்பவாது நம்புறீங்களா? ஏய், இது நிஜமாவே பாம் தானா? ஏய், எதுக்கு சந்தேகம்? இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருங்க. பாம் வெடிச்சு வீடு தரமட்டம் ஆகும்போது நான் சொல்றது உண்மைதான்னு உங்களுக்கே தெரியும். ஓ, நீங்க செத்துட்டா உங்களுக்கு தெரியாதுல்ல? ஐயோ கடவுளே, என்னடா சாணி, இலக்கை எப்படி ஷாக் கொடுக்குறா? என்ன பண்ணலாம்? எனக்கு சரியான கிரிமினல். பாம் வச்சாலும் வச்சிருந்திருப்பா. அப்ப இங்க இருந்த சத்துருமே, போயிடலாமா? இரு 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 அந்த ப்ராஜெக்டா? ஆமா. ஓகே ஓகே. ஓ யா யா, ஓகே ஓகே, ஐல் பி தேர். ஓகே. அஞ்சலி, ஃபாரின் கிளையண்ட் 10 நிமிஷத்துல வந்துறாங்களா? நான் கிளம்பணுமா? சரியா? வா வா வா, சீக்கிரம் வெயிட் பண்றாங்க. நீங்க பார்ட்டி பண்ணுங்க. என்ன பார்ட்டி முடிவே இல்ல அதுக்குள்ள? இல்ல 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 இல்ல, இது முக்கியமான ஃபாரின் கிளையண்ட். அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா? நீங்க 2 பேரும் கிளம்பி போறீங்க. மேடம், உளறல மேடம். பாம் வச்சிருக்கிறது உண்மைதான். அந்த எஸ்எஸ்கே தாட்சாணியை விட்டுறாதீங்க, அப்புறம் அவங்க மட்டும் உயிர் தப்பிச்சிடுவாங்க. ஐயோ அம்மா, இருங்க. அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருங்கம்மா, இருங்க. இல்ல இல்ல, போகாதீங்கம்மா, இருங்க. ஃபாரின் கிளையண்ட் புது ப்ராஜெக்ட். அதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க போய் சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா, இருங்க. அங்கிள், அம்மா, ஆண்டி. அப்பா, நில்லுங்கப்பா. அஞ்சலி, நாங்க வெயிட் போயிட்டு பண்ணுங்கப்பா. ஃபோன் பண்றோம். அம்மா, ஏய், சாவியை குடியா. உட்காருமா. இருங்கம்மா, அம்மா. செக்யூரிட்டி, கேட் தர. என்ன சார், என்ன நீ வண்டியில ஏறு. குடியா, குடியா சாவியை முதல்ல. போ, கேட் தர. எஸ்எஸ்கே சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம். பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் ஓடி போயிடலாமே. வா அஞ்சலி, வா. இரும்மா. ஓடுனா நீங்க தப்பிக்கலாம், ஆனா வீடு தப்பிக்குமா? எங்க கிட்ட இருந்து திட்டம் போட்டு புடுங்கின வீட்டை
இப்ப விட்டுட்டு ஓடுறீங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. உங்களால முடிஞ்சா பாம்பை தேடி கண்டுபிடிச்சு அதை ஆஃப் பண்ணுங்க. அப்ப நீங்களும் தப்பிச்சிடுவீங்க, வீடும் தப்பிச்சிடும். ஓடுங்க, சீக்கிரம் தேடுங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. வாங்க தேடலாம். அஞ்சலி, நீ போய் கிச்சன்ல தேடு, நான் மத்த ரூம்ல எல்லாம் பாக்குறேன். ஐயோ கடவுளே, எங்க இருக்குன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ 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 ஐயோ, டிக்கெட் டிக்கெட் கேக்குதே. ஐயோ இலக்கியா, என்னது? கொஞ்சம் பொறுங்க, வச்ச பாம்பை கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல அது வெடிக்குதான்னு பாப்போம். இங்க இருக்கான்னு பாப்போம். ஐயோ, இங்கேயும் காணமே, எங்க வச்சு தொலைச்சாலோ தெரியலையே. கடவுளே, ஏய், பாம் எங்கடி வச்சிருக்க? திருட்டுத்தனமா கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கி சொத்தெல்லாம் புடுங்க தெரிஞ்சதுல. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பாம்பு, அத கூட கண்டுபிடிக்க முடியாதா? போய் தேடுடி. இதுக்குள்ள எங்கேயாவது இருக்குமா? ஐயோ ஐயோ கடவுளே, கை கால உதறுதே, ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ, இவ எங்க வச்சாலும் தெரியலையே. அஞ்சலி, இவ பாம எங்க வச்சான்னு தெரியலையே, என்ன பண்ண போறோமோ? அத்தை, உள்ள பாம்பு இருக்கா? அங்க தேடி பார்த்துட்டேன், இல்ல மாப்ள. என்னடா கார்த்திக், ஏதாவது கிடைச்சதா? ஐயோ, ஆண்டி, பாம் எங்க இருக்குன்னு பாம்போட தெரியல. சத்தம் மட்டும் டிக்கு டிக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியலையே, பயமா இருக்கு. ஏய், இலக்கியா, எங்கடி வச்சிருக்க பாம்? இங்க பாருங்க, மரியாதையா வச்ச இடத்த சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், நேர்ல வந்தேன், உன்னை அப்படியே கொன்னுடுவேன். ஐயோ, நீங்க வேற அவளை டென்ஷன் பண்ணாம இருங்க. கோவத்துல பட்டனை பட்டுன்னு அமைக்கிட போறா. இவ வேற. இலக்கியா கண்ணு, பாம் எங்க இருக்குன்னு சொல்லுமா. இலக்கியா, அந்த வீடு உங்க மாமா ரொம்ப ஆசையா கஷ்டப்பட்டு கட்டின வீடுமா. வீட்டுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. பாம் எங்க இருக்குன்னு சொல்லு. ஆமா இலக்கியா, பொழைச்சு போறாங்க, விட்டுரு. ஏய் அஞ்சலி, ஏதோ பெரியவங்க சொல்றாங்களேன்னு சொல்றேன். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லுடி. மாடிக்கு போனா அங்க ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அதுல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். பாம் அதுக்குள்ள வச்சிருக்கேன், அத போய் எடு. அதுக்கப்புறமா பாம் எப்படி ஆஃப் பண்றதுன்னு சொல்றேன். போ. ஐயோ, போங்க மாப்ள, நானும் வரேன், போங்க. கடவுளே, ஐயோ, இவ எங்க வச்சு தொலைச்சாலும். மாப்ள, எங்க மாப்ள? தெரியலையா அத்தை? கார்த்திக், அங்க பாருங்க. ஐயோ, கார்த்திக், அதை எடுங்க. எடுங்க கார்த்திக். ஏய், கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்றது? பிரிடி. அம்மா, இத புடிமா. ஐயோ, நானா? ஐயோ, பாம்பு அடிச்சா நான் பீஸ் பீஸ் ஆயிடுவேன்டி. நான் திறக்க மாட்டேன்டி. அப்படி நடந்தா நல்லாதான் இருக்கும். சீக்கிரமா பிரி. எது? எங்க அம்மா செத்தா உங்களுக்கு சந்தோஷமா? பாம் வெடிச்ச பக்கத்துல நீங்களும் தானே சாவீங்க. ஐயோ, பேசிட்டே இருக்காதீங்க அத்தை. இந்தாங்க, சீக்கிரம் புரிங்க புரிங்க. ஐயோ ஐயோ, பிரிங்க அத்தை. பயமா இருக்கு, பயமா இருக்கு. எங்க போறீங்க? ஏய், எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நீ பிரிமா, பயப்படாதம்மா. பிரி. என்ன பயப்படாதுன்னு சொல்லிட்டு
நீங்க மட்டும் எல்லாரும் உசுருக்கு பயந்து தள்ளி போய் நிக்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, ஓபன் பண்ணு. அப்படி நான் இந்தாங்க ஓபன் பண்ணுங்க. வேணாம் வேணாம், அங்க. அத்தை அத்தை சீக்கிரம் பிரிங்க அத்தை. ஐயோ, இதுல பாம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இழிச்ச வாய் நான் தான் கிடைச்சனா? தெரியுமா? அவர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு என் புருஷன்கிட்டயே நான் இருந்திருக்கலாம். அத்தை சீக்கிரம் தெரியுமா? இரு இரு இருடி பிரிக்கிற. ஐயோ, வெளிநாடுகள்ல இருக்கிற உங்களின் அன்பு சொந்தங்களுக்கு எங்க இருந்தே பார்சல் அனுப்பணுமா? அப்போ மேக்ஸர் கொரியருக்கு கால் பண்ணுங்க. உங்க பார்சலை அவங்களே வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்குவாங்க. யுஎஸ், யூகே, கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி. அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.